எளிமையும் ஏமாப்பு உடைத்து வாழ்க பாரதம். அடடா, வாழை இலை விரித்து அதில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து கொஞ்சமா கேசரி வைத்து மட்டன் பிரியாணி வைத்து தயிர் வெங்காயம் வைத்து அதனுடன் கிரேவி மட்டன் சுக்கா ரசம்னு ஃபுல் கட்டினது போல இருந்தது. என்னங்கய்யா, பசி நேரத்துல சாப்பாட பற்றி ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்கீங்களா? சரி, வேண்டாம். இதுவரைக்கும் முன்பு கல்விக்கு அதிகமாக உதவுவது ஆசிரியரா பெற்றோரா என்ற வாதிட்டத்தில் ஆசிரியரே என்று ஒரு பக்கம் அப்பளம் போல் பொறுத்தெடுத்து விட்டார்கள். பெற்றோரே என்ற மறுபக்கம் பாப்பான் போல் பொறுத்தெடுத்து ஒரு கருத்து விருந்தே நடத்திட்டாங்க. இதன் மூலம் ஒரு கைப்பிடி நெல்லை விதைத்து ஒரு சிப்பம் நெல்மனை கண்டது போல அவர்களிடத்தில் இருந்த நிறைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் விதைத்தார்கள். இவர்கள் பேச்சை கேட்கும் போது ஏதோ லா காலேஜில் இன்டர்வியூக்கு போன மாதிரி இருந்தது. சரி, பெற்றோர் என்பவர் ஒரு மருத்துவர் ஒரு வட்டாட்சியரை உருவாக்கலாம். ஆனால் ஆசிரியரானவர் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களையும் உயர் பதவியில் அமர ஒரு சிறந்த நபரை உருவாக்குகிறார்கள். எங்க ஒரு மாணவன், சார் நம்மகிட்ட தான் படித்தேன், இப்போது உயர் பதவியில் இருக்கிறேன், மாதம் 1 லட்சம் சம்பளம் என்று கூறினாலும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் ஆசிரியர் என் கிட்ட படித்த மாணவனா, வெரி குட், இன்னும் நல்ல உயர்ந்த நிலைக்கு போப்பா என்று மனதளவில் வாழ்த்தி சந்தோஷப்படுவார் ஆசிரியர் என்று சொன்னால் அதை நம்மால் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் இயலாது. ஆசிரியர் என்றென்னைக்கும் ஏணிப்படியா இருந்து மேலே ஏத்தி விட்டு பார்ப்பார்களே தவிர இறக்கி பார்க்க நினைக்காத தெய்வம் ஆசிரியர். அதே பட்சத்தில் தன் மகன் மதிப்பெண் குறைந்தெடுத்தாலும் எப்படியாவது பாஸ் பண்ண வைக்க வேண்டும் என்று பணமில்லை என்றாலும் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் கொடுத்து படிக்க அனுப்பி வைப்பார் பெற்றோர்கள். தான் ஒரு வேலை சாப்பாட்டை கட் பண்ணி தன் பிள்ளைக்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்த சந்தோஷத்தில் வயிற்று நிரப்பும் பெற்றோர் எண்ணிலனங்கா என்று கூறினால் ஏற்க முடியுமே தவிர அதை நம்மால் மறுக்க இயலாது. எனவே இரு தரப்பிலும் பார்க்கும் போது இன்று பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப பெற்றோர்களும் கற்க கசடட கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப ஆசிரியர்களும் உதவுவதால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நகவும் சதையும் போல மாணவர்களுக்கு உதவுகின்றன. எனவே பிரித்து பார்த்தால் பொருள்படா என்று கூறி இருவருமே உதவுகின்றன என்று கூறி உச்சங்கம் வளர்த்த மொழி உயிருடன் கலந்த மொழி தேனிலும் இனிய மொழி என்று கூறி எங்கள் உரையை நிறைவு செய்கின்றோம். They performed very well. Give a big clap for them. சில பெற்றோர்கள் நினைப்பார்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சா தமிழே வராது என்று. ஆனால் என் பள்ளி மாணவர்கள் பேசிய தமிழ் சொற்கள் எனக்கே பொறாமையாக தான் இருக்கிறது. நிச்சயம் நீங்கள் அதை பாராட்டியே தீர வேண்டும். கொடுப்போமா? கிளாப்.